அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. உங்க எல்லாத்துக்கும் ஒரு 2 நாள் டிமிக்கி குடுத்துட்டு வீடியோ போடாம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நெனச்சேன். அப்ப எல்லாம் வந்து திட்டுவீங்கல்ல, அதனால தான் பொறுப்பா வந்துட்டேன். வழக்கம் போல காலையில எந்திரிச்சு காலை வேலையெல்லாம் சிறப்பா முடிச்சுட்டு கால் டியூட்டிக்கு கிளம்பி போகும்போது குட்டி டாம்லாம் பின்னாடியே ஓடியாந்தானுவ. அவனுங்கள்ட்ட பூனை பாசையில நான் போயிட்டு வந்து பால் ஊத்துறேன்னு சொல்லிட்டு கால் டியூட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் இலவச நேரத்துல வரும்போதே காலை உணவு எடுத்துட்டு வந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு மீண்டும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்னதான் வெயில் அடிச்சாலும் இந்த மாதிரி மரத்தடியில குளு குளுன்னு தான் இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு கருவேப்பிலை ஜூஸை குடிச்சிட்டு லைட்டா கசக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதே உணவு சமைக்க மீன்லாம் கிளீன் பண்ணி கழுவி கொடுத்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு 1 மணி நேரம் நல்ல தூக்கம் எந்திரிச்சு குளியல போட்டு மதிய உணவுலாம் சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு டப்பு டிஃபன் கிளம்பி மதிய டியூட்டிக்கு போயிட்டு நம்ம நண்பர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாரு. அவர்கிட்ட அப்படியே நல்லா விசாரிச்சுட்டு அதன் பிறகு மாலை வேலையில எந்த ஒரு காட்சியுமே எடுக்கல. லைட்டா டிப்ரமேஷனா இருந்தனால வீட்டுக்கு போயிட்டு தொழுவுறதுக்கு உதெல்லாம் எடுத்துட்டு அரியர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து தொழுதுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி 6 பேக் உடற்பயிற்சி மட்டும் பண்ணலாமேன்னு அதை மட்டும் பண்ணிட்டு பெருசா நைட் உணவு எதுவுமே சாப்பிடணும்னு தோணல. அதனால பிரெட் பால் தேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சு அது கூட சாப்பிட்டுட்டு பின் தொடர்ந்து மறந்துடாம முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியுடன் இருங்க.